அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் உள்ள பழவேற்காடு பகுதியில் நள்ளிரவில் மீன்பிடி வலைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுகேந்திரன் வழங்க கேட்கலாம். யுகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக கிலா. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அரங்கம்குப்பத்தில் 320 படகுகள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் மீன்பிடி வலைகளை ஆற்றின் கரையோரம் நிறுத்தி வைப்பது வழக்கமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை திடீரென 2 மணி அளவில் மர்ம நபர்கள் யாரும் தீ வைத்து உள்ளனர். இதை பார்த்து இன்று அதிகாலையில் மீன் பிடிப்பதற்காக அனைவரும் மீன் வலைகளை எடுப்பதற்காக வந்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை அப்பகுதியில் உள்ள அனைத்து மீனவர்களும் உள்ளே சென்று ஆற்றில் உள்ள தண்ணீரை ஊற்றி மீதி வலைகள் எரியாமல் இருக்க தடுத்து இருந்தனர். இந்த நிலையில் இதில் மர்ம நபர்கள் யார் என்று தெரியவில்லை என்பதும் ஒரு பக்கம் தெரிய வருகிறது. இதே போன்று தொடர்ச்சியாக போன்ற மாதமும் பழவேற்காடு பகுதியில் வலைகள் அதிகமாகவே மர்ம நபர்கள் தீ வைத்து வருகின்றனர். இதற்காக தனியாக காவல்துறையினர், மீன்வளத்துறையினர் அனைவரும் ஒரு அரங்கத்தில் மீட்டிங் போட்டு மீனவர்களிடையே இது போன்ற தவறுகள் நடக்காது என காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மீனவர்கள் தரப்பில் எங்களது பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் எனவும் காவல்துறையினரிடம் தெரிவித்திருந்தனர். அந்த சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே ஒரு வாரம் ஆவதற்கு உள்ளவே இன்னொரு இடத்திலும் மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். ஆனால் மீனவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், எங்களுடைய மீன்பிடி வலைகளை மீனவர்கள் யாருமே தீ வைத்திருக்க மாட்டார்கள், மர்ம நபர்கள் தான் இதை தீ வைத்திருக்கிறார்கள். உடனடியாக இவர்களை மீட்டு தர வேண்டும். 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இவ்வலைகளானது சேதமடைந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.